கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதலே வந்த குடிதான் நம்முடைய ஆதி தமிழ் குடி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். முருகன் அப்படின்னு நமக்கு வந்துட்டாலே நமக்கு உடனே பழனிமலை என்பது நினைவிற்கு வந்துவிடும். உடனே திருவிளையாடல் சினிமாங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று ஏன் அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருக்கலாம். இதை மேலோட்டமாக பார்க்கும்பொழுது எல்லாரும் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில்தான் முருகப்பெருமானினுடைய ஆலயங்கள் நிறைந்திருக்கின்றன, இதுபோது தமிழர்கள் தான் முருகனை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடு தாண்டி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மேலே போக போக அதிகப்படியான முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் என்பது தனித்த ஆலயங்கள் என்பதெல்லாம் இருக்காது. இது போன்ற காரணங்களை எல்லாம் முன்வைத்திருப்பார்கள். இது எல்லாவற்றையும் விட அடிப்படையான ஒரு சூக்ஷமம் என்ன தெரியுமா? அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 திணைகளாக தமிழகத்திலே பிரித்திருப்பார்கள். அதிலே அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தெய்வமாகவே இந்த முருகப்பெருமான் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதில் சேயோன் அப்படிங்கிற ஒரு பேரில் கூட முருகப்பெருமானை அழைத்திருப்பார்கள். இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். வரலாறு ரீதியாக பார்த்தோமேயானால் நமக்கு கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதலே வந்த குடிதான் நம்முடைய ஆதி தமிழ் குடி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். சார், கல் தோன்றிடுச்சு மண் தோன்றலையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் கூட நமக்கு வரும். ஆமாம், கல் மட்டும்தான் முதல்ல தோன்றிச்சு, அப்புறம்தான் மண் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த புவியியல் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த உலகமே ஆழி பேரலையால் நிரம்பி இருந்தது, மிகவும் சமுத்திரமாக காட்சி அளித்தது. அதில் கடலானது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றும் பொழுது அந்த கடலுக்கிடையே இருந்த பாறைகள்லாம் மிகப்பெரிய மலைகளாக இருந்தனன்னு சொல்றா. அந்த மலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சுதான் மண்ணு வந்ததுங்கிற மாதிரி ஒவ்வொரு நிலமாக பிரித்து வைத்திருப்பார்கள். அந்த மலைப்பகுதி தான் முதல்ல இருந்தது. அந்த மலைவாழ் மக்களாகவே நம்முடைய தமிழகத்து மக்கள்கள் இருந்தார்கள். ஆதி குடியாக நம்முடைய குடியானது பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் நாம் செய்த வழிபாடுதான் இந்த முருகப்பெருமானினுடைய வழிபாடு என்பதால் இது தமிழ் கடவுள் என்று பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னமும் நமக்கு பழங்கால தமிழக இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா, சேயோன் என்ற பெயரிலே அந்த சே அப்படின்னு வர்றது எழுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு தொடர்பை நான் சொல்கிறேன். அந்த சேயோன் இருக்கக்கூடிய அந்த கடவுள் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். இது போக முருகன் என்றால், முருகு என்றால் அழகு என்று பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். முருகு அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகு அப்படின்னு பொருள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். இதில் இன்னொரு சூக்ஷ்மம் பார்த்தோம்னா, அதாவது கசட தபர வல்லினம், ஞங்கன நமன மெல்லினம், எரள வர இடையினும் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுடனும் உகாரமானது சேர்ந்து இருக்கும். அதாவது ம என்கின்ற மெல்லின எழுத்தோடு உகாரமானது சேர்ந்து இம் பிளஸ் உ மூ அப்படின்னு வச்சிருப்பார். இடையின எழுத்தாகிய அந்த ராவண்ணாங்கிறது இருக்கு இல்லையா, இரு என்ற எழுத்தோடு உகாரமானது சேர்ந்து ரூ என்பது வந்திருக்கும். அதே போல் வல்லின எழுத்தில இக்கு என்ற எழுத்தோடு ஊ என்பது சேர்ந்து கூ என்பது முருகு அப்படிங்கிற மாதிரி இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் ஆகிய 3 எழுத்துக்களோடும் இந்த உகாரம் என்பது சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா, ஊ அப்படிங்கிற எழுத்து சேர்ந்திருக்கிறது. இதற்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த ஊ என்பதுதான் உயிரினங்களை குறிக்கிறது. அதாவது உயிரெழுத்துக்கள் அப்படின்னே வச்சுக்கலாம். நம்ம பிள்ளையார் சுழின்னு சொல்லிட்டு இந்த உகாரத்தை தானே போடுவோம். இப்படி இந்த உகாரமானதும் அந்த இடத்திலே சேர்ந்து விடுகிறது. இது போக அந்த பிரணவ பொருள் அப்படின்னு சொல்றா இல்லையா, முருகன் அப்படின்னு நமக்கு வந்துட்டாலே நமக்கு உடனே பழனிமலை என்பது நினைவிற்கு வந்துவிடும். உடனே திருவிளையாடல் சினிமாங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அதாவது இந்த ஞானப்பழத்தை நாரதர் கொண்டு வரார். அவர் இந்த பழத்தை யார் சாப்பிட்றதுன்னு கேட்கும்போது ஒரு போட்டி வைக்கிறார். விநாயக பெருமான் அப்பா அம்மா மட்டும் சுற்றி வந்துடுறார். ஆனால் முருகர் எல்லாத்தையும் சுத்த போனார் இல்லையா. வந்த உடனே விநாயக பெருமான் கையில் பழத்தை பார்த்தோன்னே ஒரு கோச்சிண்டு போயிடுறார். கோச்சிண்டு போய் ஒரு கோவணத்தை கட்டிட்டு ஆண்டியாய் பழனிமலையில் நிற்கிறாருங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? முருகன் அந்த இடத்திலே கோபப்பட்டு போய் பழனி மலையிலே ஆண்டியாக நிற்கவில்லை. எப்படி தெரியுமா யோசித்தார்? இது ஏன் நமக்கு தோணல? விநாயகருக்கு தோன்றிய இந்த சூக்ஷ்மமானது எனக்கு ஏன் தோன்றவில்லை? அப்பொழுது எனக்கு அந்த ஞானம் என்பது கிடைக்கவில்லையா? அந்த ஞானம் என்பதை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் தவக்கோலத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அங்கே பழனி மலையிலே போய் சென்று நின்றாராம். அதற்கு பிறகுதான் அவருக்கு ஞானமானது கிடைத்து அதன்
மூலமாகவே அந்த விநாயக பெருமானை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் பிரணவஸ்வரூபனாகவே விநாயக பெருமானை சொல்வார்கள். அந்த பிரணவம் என்று சொன்னால் அது ஓம்காரம் தானே. அந்த ஓ என்கின்ற வடிவினையே பார்த்தோம்னா அப்படி சுழிச்சு வர்றதில்லையா, அதனை விநாயக பெருமானுடைய உருவமாகவே பார்ப்பார்கள். அதனை தனக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு தியானம் செய்து அந்த பிரணவத்திற்கே பொருளை கண்டுபிடித்து எப்படி சொன்னார். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாக அப்பனுக்கு எப்படி பாடத்தினை சொல்கிறார். அந்த ஓம்காரத்தினுடைய பொருளை சுவாமிமலையிலே சொன்னதாக சொல்லுவார்கள் தெரியுமா. அகார உகார மகாரம் இணைந்ததுதான் ஓம்காரம் என்று சொல்லி ஆ என்பது ஆதி, ஊ என்பது உயிரினம், மகாரம் என்பதுதான் பிரணவம் என்பதை ஒன்றிணைத்து இந்த அகார உகார மகாரம் இணைந்துதான் இந்த உலகத்தினையே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த சூக்ஷ்மத்தை கண்டுபிடித்து சொல்லியிருப்பார் தெரியுமா முருகப்பெருமான். ஆக இந்த அகாரமும் சரி, நாம் பார்த்த முதலிலேயே இம் பிளஸ் இர் பிளஸ் கு, இந்த இக்கு பிளஸ் எல்லாத்திலுமே ஊ ஊ ஊங்கிறது சேர்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா. இந்த ஊ என்பதுதான் இந்த உலகத்திலே உயிரினங்களையே இயக்கி கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த உண்மையையும் கண்டறிந்திருப்பதால் தான் இந்த முருகப்பெருமானவர் தமிழினுடைய ஸ்வரூபமாகவே தமிழ் கடவுளாகவே பார்க்கப்படுகிறார். இதற்கு பின்னால் நிறைய சூக்ஷ்மங்கள் என்பது இருக்கிறது. காலம் கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது அவை பற்றி இன்னமும் விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.